வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். முட்டை போண்டா. கடையில் சோடா, கலர் பவுடர்லாம் சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சியே ரொம்பவும் ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து முட்டை. வேக வச்ச முட்டையில் மஞ்சள் கருவில் நிறைய கொலஸ்ட்ராலும் வெள்ளை கருவில் அதிக ப்ரோட்டீனும் இருக்குது. நம்மளுடைய போனை ஹெல்த்தியாக வச்சுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதனுடைய ஒரு சிறு தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். அடுத்து இந்த முட்டையை 2ஆக கட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டையை வந்து முழுசாக எண்ணெயில் போடும்போது எண்ணெய் தெறிக்கும், முட்டை வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சில டைமில். அதனால் 2ஆ இல்லைன்னா 4ஆக கூட கட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா முட்டையும் கட் பண்ணிவிட்டு இந்த முட்டைக்கு மேலே கொஞ்சமாக மசாலா தூவி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவை இந்த முட்டைக்கு மேலே தூவிக்கலாம். 2 பக்கமுமே முட்டையை திருப்பி இந்த மசாலாவை தூவிக்கலாம். நம்ம முட்டையை அப்படியே அந்த மசாலாவில் பிரட்டி எடுத்தோம் அப்படின்னா அங்கங்கே திட்டாக தெரியும். நம்ம இது மாதிரி தூவும் போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அடுத்து நம்ம போண்டாக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அடுத்து தேவையான அளவு உப்பு, அடுத்து காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள். நான் இங்கே 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்து 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கறத விட இது மாதிரி தட்டி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம போண்டாக்கு மாவு ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த பாத்திரத்துக்கு கொண்டு வந்துடலாம். அடுத்து நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவில் ஒவ்வொரு முட்டையாக 2 பக்கமுமே திருப்பி இந்த மாவு எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முட்டை போண்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆக 3லிருந்து 5 நிமிஷம் போல் நமக்கு டைம் எடுக்கும். நம்மளுடைய சுவையான முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது கூட மயோனீஸ், கெச்சப்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயுமே வெளியே தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இது மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.